நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. நானும் நிறைய ஒன்றாக இப்படி செய்யலாம் சாப்பிட்டு நடந்தேன்னு சொல்லி தந்தேன். நான் நிறைய நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. உங்களை எதுலயும் கூட்டணி சேர்த்துக்காதீங்க. இல்ல மாஸ்டர், நீங்க வந்து எனக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். நேர்காணலுக்கு பிறகு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அது நிறைய ஒரு கதை நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. ஒரு விஷயம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நரியும் கொக்கும் நண்பர்கள். அது நரி வந்து ஒரு நாள் கொக்கை வந்து விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தது. நரி பாத்தீங்கன்னா தட்டுல தான் பால் குடிக்கும் இல்லையா, அதே மாதிரி கொக்குக்கும் தட்டிலேயே பால் வச்சிருச்சு. கொக்குனால அந்த பால் குடிக்க முடியுமா? முடியாது. ஆக கொக்கு ரொம்ப மனம் வந்துச்சு, என்னடா என்ன விருந்துக்கு கூப்பிட்டு நரி நல்லா பால் குடிச்சிருக்கு, என்னால பாலை சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் நரியை கூப்பிட்டு விருந்து கொடுப்போம் சொல்லி நரியாவது விருந்துக்கு கூப்பிட கொக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாடியில பால் ஊத்தி அதுல தன்னுடைய அழகு இருக்குல்ல அதுல வச்சு பால் குடிச்சது. இந்த நரி பாத்தீங்கன்னாக்கா தட்டுல வச்சு அது பால் குடித்தது. அது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம விருந்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன மாதிரியான உணவுகள் அவங்க அருந்த முடியும், அருந்த முடியாது, அவங்க விருந்தவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு விருந்து படைக்கிறதுனால அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஏதோ செய்யணுன்றதுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய விஷயம் தெரிஞ்சு யாரும் செய்யறது கிடையாது. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு என்னுடைய அம்மா இப்படிதான் செய்ய சொன்னாங்க, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு. ஆனா அம்மா கிட்ட போய் ஏன் இதனால நான் இப்படி செய்யணுமா, என்ன காரணம் இது அப்படின்னு சொல்லி கேட்கறதே கிடையாது. அதுக்கும் சம்மந்தமான ஒரு நேர்காணல் தான் இப்ப இடம்பெறவிருக்கின்றது. என்ன அப்படின்னா, கான்சாஃப்ட் எனும் மென்பொருள் வழி அரபு மொழியை வந்து எப்படி இலகுவாக கற்றுக்கொள்வது, அந்த அரபு மொழியின் அர்த்தத்தை வந்து எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி ஒரு சிறப்பு புறமோடு நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார் மலேசிய கான்சாஃப்ட் மென்பொருள் நிறுவனத்தின் நிறுவனர் நஸ்ருல்லா கான் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்மோடு இன்று பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. உங்களுக்கு முதல்ல எங்களுடைய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். சரி, முதல்ல வந்து இந்த கான்சாஃப்ட் என்ற அந்த மென்பொருள் பத்தி சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தப்போ சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து அரபு மொழி தெரியாம இருக்கு. ஏன்னா முழுக்க 100% வந்து அரபு மொழி வந்துட்டு யாருக்குமே புரியாத ஒரு பட்சத்துல வந்து இந்த மென்பொருளை வந்து உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி விளக்கம் கொடுத்துருங்க. அதாவது குர்ஆன் வந்து அரபு மொழியில் இருக்கு. சோ முஸ்லிம் மக்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிம் மக்கள் அனைவரும் குர்ஆனை ஓதுவாங்க. ஆனா அவங்களுக்கு படிக்க தெரியும், ஆனா அர்த்தம் விளங்காது. சோ இப்ப அர்த்தம் விளங்குவதாக இருந்தா அரபு மொழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பள்ளிகளில இப்ப மலேசியாவில எடுத்துக்கிட்டாக்கா 1ஆம் வகுப்புல இருந்து SPF வர 11 வருடம் அரபு படிக்கிறாங்க. அப்ப அவங்க 11 வருஷம் படிச்சுட்டு பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டிகிரி நார்மலா 10 எப்படி அரபு படிப்பாங்க? இப்ப 11 வருஷம் ஸ்கூலுக்கு போக முடியாது. இப்ப டிகிரி அடிச்சா கூட ஸ்கூல்ல போய் படிக்க முடியாது கண்டிப்பா. அப்ப டிகிரி அரபு படிக்க ஆசைப்பட்டாக்கா எப்படி கத்துக்கலாம்? அப்ப நீங்க அரபு சென்டருக்கு போகணும். அரபு சென்டர்ல போனா ஒரு ஷார்ட் கிளாஸ் கொடுப்பாங்க. உங்க நோக்கம் என்னன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அரபு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது பேச்சு மொழிக்கு கத்துக்கிறேன்னு சொல்லி அங்க போனாக்கா அவங்க பேச்சு மொழி கத்துக் கொடுப்பாங்களா அல்லது இலக்கணப்படி படிச்சு கொடுப்பாங்களா எப்படின்னு அது உங்களுக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கும். சோ இதை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய திட்டம். சோ இதை சரிப்படுத்துவதற்காக தான் நான் ஒரு மென்பொருள், அதாவது பன்மொழி வழி அரபு மொழி கற்றல். பன்மொழி வழி அரபு மொழி கற்றல், அரபு மொழியை எந்த மொழியிலையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் தயார் பண்ணேன். அதாவது இப்போ உதாரணம் நான் அடிப்படை மொழியை வந்து ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆங்கிலத்தை மலேசியா, சிங்கப்பூர், புருண்டை, ஏசியா கண்ட்ரி, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாம் ஆங்கிலத்துல எல்லாம் அத்துப்படியா இருக்கிறாங்க. சோ ஒரு மொழி வச்சுதான் அடுத்த மொழிக்கு நம்ம போக முடியும். அப்ப தெரிந்த மொழி, எல்லாருக்கும் தெரிந்த மொழி ஆங்கில மொழி. அப்ப ஆங்கில மொழியை வைத்து நம்ம 10 மொழியை கொண்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு லேர்ன் அரபிக் த்ரூ இங்கிலீஷ், ஆங்கில வழி அரபு மொழி கற்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் தயார் பண்ணேன். அப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா, மலேசியாவில வந்து மலாய விரும்புறாங்க எல்லாரும். ஏன் நீங்க மலாயில செய்யக்கூடாது, ஏன் ஆங்கிலத்துல படிக்கிறீங்க? நாங்கெல்லாம் மலைய மீடியம்ல படிக்கிறோம். அப்ப மலாய் வழியில படிக்க போகும்போது எங்களுக்கு அதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. தமிழகத்துக்கு போனாக்கா நீங்க என்ன இங்கிலீஷ்ல கொண்டுட்டு வரீங்க, நாங்கெல்லாம் தமிழர்கள், தமிழ்ல சொன்னாதான் எங்களுக்கு வசதியா இருக்கும், நீங்க தமிழ்ல கொண்டுட்டு வர வேண்டியதா அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்ப இந்த மென்பொருளை இப்ப வெளியாக்குற அர்த்தம் கிடையாது சொல்லிட்டு மறுமுயற்சி எடுத்து, அதாவது தமிழ் வழி அரபு மொழி கற்றல், மலாய மொழி அரபு மொழி கற்றல் அப்படி கொண்டு வந்தேன். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏன் நீங்க ஆங்கிலத்தை விட்டீங்க? நான் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிறேன், நான் மலேசியாவில இருக்கேன், எனக்கு ஆங்கிலம் அவசியமா தேவைப்படுது, நீங்க மலாயில கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்க சொல்றாங்க. அதே மாதிரி அங்கே வந்து என்ன தமிழ்லயே அரபுலையும் வச்சிருக்கிறீங்க, ஏன் வந்து ஆங்கிலத்தை கொண்டு வரக்கூடாது? இது ஒரு பிரச்சனை. மறுமுயற்சி பண்ணி மும்மொழியில அரபு மொழி கற்றல், அதாவது ஆங்கில வழி அரபு மொழி கற்றல் பிளஸ் தமிழ், அரபு மொழி ஆங்கில தமிழ் மொழி வழி அரபு மொழி கற்றல் பிளஸ் ஆங்கிலம். அந்த மாதிரி இப்ப என்கிட்ட 3 மாதிரி சாப்ட்வேர் இருக்கு. அதாவது மும்மொழியில அரபு, ஆங்கிலம், தமிழ். இன்னொன்னு அரபு, ஆங்கிலம், மலாய். இன்னொன்னு வந்து
ஆங்கில வழி அரபு மொழி கட்ட உலகத்துக்கு இந்த மாதிரி செய்திருக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க, இது எதுக்காக நீங்க செய்திய காரணம் என்ன அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு, நீங்க உங்களுக்கு அரபு, நான் வந்து படிச்சது வேதியியல், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், சென்னை பல்கலைக்கழகத்துல நான் பட்டம் பெற்றவன். வேதியியலுக்கு அரபுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்றேன். ஏன்னா இது மொழி வழி கிடையாது. ரைட்டா? அப்ப நான் ஏன் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, என்கிட்ட ஒரு பெரிய தாக்கு இருந்தது. நான் வந்து முதல் வகுப்புல இருந்து SPM வர மலேசியால படித்தேன். அப்ப கால பள்ளியா இருந்தாக்கா சாயந்தரம் நாங்க மதரசாவுக்கு போவோம். மதரசால போய் மார்க்க கல்வி கத்துக்கிறோம். அதுல குர்ஆன் ஓதுறது ஒண்ணு இருக்கும். அதாவது சாயந்தரம் பள்ளியா இருந்தா ஸ்கூல் இருந்துச்சுனாக்கா நாங்க காலையில போய் மதரசாவுக்கு போவோம். நான் 11 வருஷம் மதரசாவுக்கு போனேன். ஆனா எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. ஆனா மனப்படமா படிச்சுக்கிட்டேன் 11 வருடம். ஆனா எல்லாரும் படிச்சாங்க, நான் ஒரு ஆளு தான் அதை விளக்க முடியல. அதே அந்த எழுத்து இப்படி இப்படி மாறி ஒரு மாதிரியா இருக்கிறேன். இப்ப அப்படியே கூட நான் ஒரு ஆளுக்கு ஒரு இது அனுப்பிட்டேன். அனுப்ப போகும்போது அந்த போட்டோ போடாம அனுப்பிவிட்டேன். எனக்கு அரபுல அனுப்பியிருக்கேன். அது அரபு இல்ல, அது வந்து அது வந்து எப்படி சொன்னாக்கா அந்த போன் எழுத்து வேற வேற மாதிரி வரும், ஜங்க் மெயில் மாதிரி வரும். ஆனா அவங்களை பொறுத்த அரபு அடிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி எனக்கு எழுத்து எல்லாம் எனக்கு புரிய விடல. அப்ப எனக்கு ஒரு பேர் தாக்கம் இருக்கு. 11 வருடம் நம்ம கத்துக்கிற முடியலையே, இது என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கும் இது புரியாம இருக்கும். இந்த எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு புரியாம இருக்கும் பொழுது இதற்கு இன்று வந்து ஒரு விடுவு காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் பல விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அதற்கு முன்பு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விடுதிகள் நிகழ்ச்சி. படைத்துக் கொண்டிருப்பவர் நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன். என்னுடன் அழகாக படைத்துக் கொண்டிருக்கின்றார் நதியா ஜெயபாலன். நம்ம வந்து இன்றைக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில இருக்கின்றோம். ஆக நம்ம கூட ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த கான் மென்பொருளை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஆகவே இந்த மென்பொருள் வந்து எந்த அளவுக்கு அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிதாக இருக்கின்றது. அதாவது சொல்றதுக்கு நல்ல ஒரு செய்தியோட சொல்லிக்கலாம். அப்ப நான் சொல்லல தாக்கம் சொல்லல, அந்த தாக்கம் இருந்தது. அப்ப நான் தமிழகத்துக்கு ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்க போயிருந்தேன். படிக்க போகும்போது அரபு மொழி கட்டாயமா எடுக்க வேண்டிய வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் எடுப்பேன் எடுக்க மாட்டேன், குழப்பம்னா கண்டிப்பா கொஞ்சம் அப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. ஆனா வேற வழி இல்ல, எடுத்தாக வேண்டிய நிபந்தனை வந்துச்சு. அரபு மொழி எடுத்தேன். முதல் நாள் அந்த ஆசிரியர் படிச்சு கொடுத்த முறையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, நல்ல சிறப்பான வழியில படிச்சு கொடுக்குறாரு. அந்த ஒரு வருஷம் தான் படிச்சேன். யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா வந்தேன். குர்ஆன் ஓதிட்டு எல்லாம் படிச்சுட்டேன். எது தெரியாம இருந்தோம் அதெல்லாம் நான் படிச்சேன் ஒரே வருஷத்துல. அப்புறம் டிகிரிக்கு போனேன். 2 வருஷத்துல 2 வருஷம் அரபு கோர்ஸ் அதை முடிச்சு டிகிரி ஃபைனல் இயர்ல வந்து எனக்கு வந்து ஜவஹர்லால் நேரு மெமோரியல் அவார்டு கொடுத்தாங்க, கோல்டு மெடல், ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அப்ப யோசனை பாருங்க, 11 வருஷம் தெரியாம இருந்து ஒரு குறுகிய காலத்தை எப்படி கத்துக்கிட்டேன்? பிகாஸ் ஆஃப் த மெத்தடாலஜி. அப்ப நான் வேலைக்கு வச்சுட்டேன், இதை உலகத்துக்கு கொண்டுட்டு வரேன். அப்ப பேப்பர் தாள், அப்போ உள்ள ஆயிரக்கணக்கான பேப்பர் எழுதி வச்சிருந்தேன். அதை வந்து கொண்டு வர முடியல. கணினி வந்ததோட ரொம்ப சுலபமா கொண்டு வந்து இப்ப பன்மொழி வழி செயற்பாடு வழியாக அந்த மென்பொருளை கொண்டு வந்தேன். கணினி அறிவு அறவே தேவையில்லை, அவங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரல் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. அரபு எழுத்து தெரியாதவங்க எல்லாரும் இதை கத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மென்பொருளை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்ப ரெடியா இருக்கு. அதாவது இந்த வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அது ரெடியா இருக்கும். இது 17 வருடம் முழு முயற்சியோட பண்ணிட்டேன். நான் ஆசிரியர் இருந்த 17 வருடம் அதை ராஜினாமா பண்ணிட்டு இதுல ஃபுல்லா இறக்கி 17 வருஷம் முழு முயற்சியோட செய்யறேன். ஒரு நாளைக்கு 12 இருந்து 16 மணி நேரம் முழு உழைப்பு உழைச்சிருக்கேன். எல்லோருமே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வரப்போகிற சரிங்க. ஆக நிச்சயமாக வந்து இது நம்முடைய நோன்பு பெருநாளுக்கு அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஒரு பரிசு அப்படின்னு தான் சொல்லியாக வேண்டும். சரிங்க, இப்ப உங்களுடைய பார்வையில நோன்பு பெருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்துல இருந்த நோன்பு பெருநாளுக்கும் இப்போ உள்ள நோன்பு பெருநாளுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள்? அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல அதான் பெரிய கொண்டாட்டம். இப்ப வந்து தனித்தனி குடுத்தமா இருக்கு, ஓபன் ஹவுஸ் கொண்டாட்டம். அதான் டிஃபரன்ஸ். எல்லாரும் திறந்து வச்சு வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். சோ அதே மகிழ்ச்சி வேற, இதே மகிழ்ச்சி வேற. பட் அதனால இது தப்பு, அதை சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துக்கு இதான் கரெக்ட், அந்த காலகட்டத்துக்கு அதான் கரெக்ட். ஆக என்ன விஷயங்கள் கூடுதலாக இருக்கின்றது, குறைந்து இருக்கிறது? உங்களுக்கு குறைஞ்சதுக்கு அன்னைக்கு கூட்டு குடும்பம் பாசங்கள் இருந்துச்சு. நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வந்துகிட்டு, நட்புகள் பாசம். சரியா, அது நோன்பு பெருநாள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயம் இருந்தாதாங்க நோன்பு பெருநாள் களை கட்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் என்ன? அதாவது பெருநாள் சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் அதாவது தொழுகை, முதல்ல தொழுகை. அந்த தொழுகையை முடிச்சதோட, அதாவது தொழுகை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டாய செயல் ஒண்ணு இருக்குது. அதாவது ஜக்காத். அதாவது நம்மளுடைய வருமானத்துல ஒரு 2.5%, அது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கொடுக்கணும் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அதை கண்டிப்பா செலுத்தி ஆகணும். அது முதல்ல செய்திடணும்.
இன்னொரு காசு பித்ரா காசுன்னு இருக்கு. தொழுகைக்கு முன்னாடி செலுத்தி ஆகணும். அது எல்லாரும் மேலே கடமை. ஆனா அந்த ஜக்காத்து வந்து யார் யாருக்கு தகுதி இருக்கு, தகுதி உள்ளவங்க கொடுக்க முடியும். அதுக்காக எல்லாரும் தெரியும் யார் யாரு கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா பித்ரா எல்லாரும் கொடுத்தாங்கன்னு இந்த பித்ரா காசு வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணி எவ்வளவு உண்டு, அது ஒவ்வொரு தலைக்கும் கொடுத்தே ஆகணும். இது அவசியம். அப்புறம் தான் தொழுகையே போவாங்க. தொழுகை முடிஞ்சதோட அங்க ஒன்று கூடி எல்லாரும் சலாம் கொடுத்துக்குருவாங்க, அன்பை பகிர்ந்துக்குருவாங்க, பண்ணிக்கிருவாங்க. அதோட வீட்டுல உணவு பெரிய விருது தான். ஆமா, அந்த விருந்து சொல்ல போனாக்கா அது எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல அடிப்படை விருந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து வட்டலப்பம் சொல்லுவாங்க. வட்டலப்பம் இது முஸ்லீம் சொல்லி கேட்டேன். இந்தியன் முஸ்லீம் கிடையாது, இந்தியன் முஸ்லீம் தான் சொல்ல வரேன். வட்டலப்பம், அந்த வட்டலப்பம் என்ன சொன்னா முட்டை, தேங்காய் பால், சுத்தமான தண்ணியே சேர்க்காம சீனி, ஏலக்காய் மற்ற எல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட், அது ஒரு ஸ்வீட் தான் அது. அந்த இது கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அது அவசியம் இருக்கணும். அடுத்தது இடியப்பம். இடியப்பம் ஓகே, இடியப்பத்துக்கு கறி வந்து இடியப்பமும் வட்டலப்பம் காம்பினேஷன் நல்லா போகும். ரைட்டு. அடுத்தது வந்து மட்டன் சிக்கன். அது இல்லாட்டாக்க பெருனா கிடையாது. இது வந்து கால உணவு, அதே ஹெவி. அடுத்தாப்புல பிரியாணி. பிரியாணி இல்லாத சமையல் பண்ண வீடே கிடையாது. அது பிரியாணில வந்து மட்டன் கூட இருக்கு, ரைஸ் குறைய இருக்கும். பெரும்பாலும் மட்டன் குறைச்சு ரைஸ் கூட்டி வைப்போம். ஆனா இந்த பெருனா அன்னைக்கு இது எல்லாரும் வீட்லயும் செய்வாங்க. இதே மாதிரி சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நைட்டு அது மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து விசிட்டிங், அதாவது தாய் வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க, அவங்க பார்க்க வருவாங்க, அதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து அடிக்க இருக்க மாட்டேன், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நாங்க இருக்க மாட்டோம். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு மாசம் பூரா போகும். ஒரு மாசம் யூஸ்வலா போய்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசம் பூரா ஓப்பன் ஆஃப்ஸ் அப்படி சொல்லி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துல 7 நாள் கொண்டாடுவாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். இது அப்படி இல்லை, இது ஒரு மாசம் 1.5 மாசம் கூட போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரே கொண்டாட்டங்கள், விருந்துகள் தான் இல்லையா? ஏன்னா ஒரு மாதம் வந்து நோன்பு வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நோன்பு பெருநாள் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி சிறப்பு இல்லையா? அது எங்க வீட்டு பிரியாணி ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா வரலாம், ரொம்ப சூப்பர். எப்படி வரலாம், பிரச்சனையே கிடையாது. சுரேஷ் ஓப்பன் ஹவுஸ் தான். பிரியாணி மாதிரி யாரும் செய்ய முடியாது நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் பெருமையா பேசுறேன். ராயாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி வந்து உண்மையிலேயே மாறுபட்டு இருக்கு. எல்லா நாளும் கிடைக்கிற மாதிரி பிரியாணி இருக்கு. பாதம் பருப்பு, அது முந்திரி பருப்பு, அது பழ மாதிரி அதோட வெயிட் ரொம்ப இருக்கும். சாப்பிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பெருநாட்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமைகள் இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லும்போது பெருநாள் காலங்கள்ல அண்டை அயலாராக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த சகோதரமாக இருக்கட்டும், இதை எப்படி நம்ம இன்னும் வலுப்படுத்திக்கலாம், அதை பத்தி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் போய் அதிகாரமா போய் மாமி பெருநாள் காசைங்க, மாமா பெருநாள் காசைங்க கொடுங்க, ஆமா கேட்போம். கொடுத்ததோட என்ன அன்னைக்கு 5 வெள்ளி கொடுத்தியா, இன்னைக்கு 2 வெள்ளி கொடுக்குறியா, கொடுக்க 3 வெள்ளி அப்படிதான் நாங்க கேட்போம். அவங்க பிரியப்பா செய்வாங்க. ஆனா இப்ப வந்து யாரும் கேட்கறது பழக்கம் கிடையாது. என்டிசிபேட் பண்ணுவாங்க. என்டிசிபேட் கொடுத்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொடுக்காம போயிட்டாக்கா நான் என்ன மாமா காசு கொடுப்பான்னு பார்த்தா மாமா காசு கொடுக்காம போயிட்டான்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா நேரம் கேட்க மாட்டாங்க. அந்த பழக்கம் ஷை டைப் வந்துருச்சு. காரணம் இப்ப உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த மகிழ்ச்சி அப்பல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி சரிங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. பெருநாள் பற்றியும் சரி, மென்பொருள் பற்றியும் சரி, ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, உங்களுடைய பெருநாள் இப்ப எந்த அளவுக்கு களை கட்டிடுச்சு? அதாவது நான் வருடம் வந்து பெருநாள் கொண்டாடுவது என்னோட சோதரி வீட்டுல பெருநாள் கொண்டாடுவோம். ஆனா இந்த விட ஒரு திரு மாற்றங்கள். எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க நம்ம ஏன் ஒரு வெளிநாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நாங்க முடிவெடுத்தோம். சைபுதீன் சொல்லிட்டு எங்க சொந்தக்காரரு இதுல இருக்காரு புருண்டையில. அவர் அடிக்கடி கூப்பிடுவாரு, வாங்க பெருநா கொண்டாடுங்க, இங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. பெருநா அடுத்த நாள் நம்ம ராஜா வீட்டுக்கு போவோம், அவங்க ஓப்பன் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, அது பார்த்தபடி அதிசயமா இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த நேர்காணல் முடிந்ததோட நான் நேர ஏர்போர்ட்டுக்கு தான் போறோம். ஃபேமிலி எல்லாரும் போறோம், 7 பேர் போறோம். நாங்க 6 பேர், என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் 7 பேர் போறோம். பயணம் வந்து சுமூகமாக அமையணும் அப்படின்னு பயணத்தையும் பொருட்படுத்தாம காலையில நமக்காக நேர்காணல் கொடுத்து பிறகு பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. இந்த பயணம் ஒரு சுமூகமான பயணமாக அமையணும். உங்களுடைய இந்த கான் மென்பொருளும் சிறந்த முறையில வரணும். மேலும் இந்த ராயா உங்களுக்கு ஒரு நல்ல ராயாவாக அமைய இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் உங்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள்.
ரொம்ப சந்தோஷம். ஆக நதியா மறந்துடாதீங்க, தவறாம டியூவே டிரைவர் ஐயா கிட்டையும் கேட்டுருங்க. ஐயா உடனே ஏர்போர்ட் போறேன்னு சொல்றாரு, எப்படி பிடிக்கிறது? அப்ப இன்னும் பெரிய தொகையா இருக்கும், $1 கூட இருக்கலாம், வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப உண்மை. என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாமே, அவங்க வீட்டுக்கு போய் அப்படியே பாக்குற மாதிரி பெருநாளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாமே. அங்க நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட வெளியே போயிருப்பாங்க. அங்க வந்து உங்களுடைய குடும்பத்தையும் சரி, குடும்பத்தோட சரி, சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போங்க. பாருங்க நதியா இந்த நோன்பு பெருநாளுமா புதுசா பல விஷயங்கள் சொல்றாங்க. இது உங்களுக்காக அடுத்ததாக புது வரவு